அத்தியாயம் 21. எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த ஒருவரிடம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காவிட்டால் அதன் வழியை சொல்ல வார்த்தைகள் இருக்காது. அப்படித்தான் இங்கே வேணிக்கும் பலவித எதிர்பார்ப்புகளுடன் அவள் அவனை காண ஓடோடி வந்தவள் அங்கே எதிர்பாராத சூழலை கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்று விட்டாள். தனது மணாளனின் கார் சத்தம் காதை தீண்டியதும் குமுதாவிடம் வாயடித்துக் கொண்டிருந்தவள் விழுந்தடித்துக் கொண்டு வாசலை நோக்கி ஓடி வர அங்கிருந்த நிலையைக் கண்டு அதிர்ந்து போய் நின்று விட்டாள். சரவணன் கார் டிக்கியை திறந்து அதிலிருந்த லக்கேஜை இறக்கிக் கொண்டிருக்க அவனை கண்களால் பருகியபடி அவன் அருகில் அவனை நெருங்கியபடி நின்று கொண்டிருந்தாள் மௌனிகா. வேணி வாசலில் நின்று தங்களை பார்ப்பதை அறிந்ததும் இன்னும் அவனது உடல் உரசும் வண்ணம் நெருங்கியவள், "சராமாம்ஸ், என்கிட்ட கொடுங்க" என்று அவன் மீது படர்ந்தபடி அவளது லக்கேஜை வாங்க செல்ல அவளது அரவம் உணர்ந்து சுதாரித்து நாசுக்காக விலகிய சரவணன், "வெயிட்டா இருக்கு, நானே கொண்டு வரேன், நீ உள்ள போ" என்றான், முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாது. ஒரு கையில் அவளது டிராவல் பேக்கை தூக்கி கொண்டு நடந்து வந்தவனின் தோலை உரசியபடி இணையாக நடந்து வந்தவளின் கண்கள் வேணியை ஏளனமாக நோக்கியிருந்தது. வீட்டினுள் காலை எடுத்து வைக்கும் போது சரவணனின் கையை பற்றியபடி வலது காலை எடுத்து வைக்க எண்ணியவள் அவனது கரம் பற்ற மௌனியின் கரம் உயர்ந்த வேலை அவனை பாக்கெட்டில் இருந்த மொபைலை போன் ஒலித்ததில் அதை எடுக்கவென நின்று கொண்டான். வாசலுக்கு உள்புறம் மௌனி கண்களில் ஒட்டுமொத்த வஞ்சத்தையும் தேக்கி வேணியை பார்த்திருக்க வெளிப்புறம் நின்றிருந்த சரவணனோ லக்கேஜை அங்கேயே வைத்துவிட்டு ஒரு ஓரமாக சென்று நின்றபடி போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். வாசலில் மௌனியை கண்டு அங்கு வந்த குமுதா சூழ்நிலையை உணர்ந்து கொண்டவனாக, "வாமா, சிங்கப்பூர் அம்மா, வா வா, யாருடையது இவ்ளோ பெரிய லக்கேஜ்?" என்றாள் கிண்டலாக. அங்கு குமுதாவை எதிர்பாராத மௌனி ஒரு நிமிடம் திடுக்கிட்டு விழித்தவள், அத்தை, அது என்னோடது தான் அத்தை. பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவங்க சொந்த ஊரில் ஒரு இழவாயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. முக்கியமான சொந்தக்காரங்கன்றனால வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்னை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு மாமா கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க. மாமா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடு இருக்குல்ல மௌனி, அங்கேயே 4 நாள் இருக்கட்டும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்க என்றாள் பவ்யமாக. "அட கிறகமே, இன்னும் 4 நாளைக்கு இந்த மேனாமினிக்கு சிங்கப்பூர் சிங்காரி இங்க தான் டேராவா? விளங்கிடும்" என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட குமுதா, "ஓ அப்படியா, அதனால என்னம்மா, நீ தாராளமா இங்க இருக்கலாம், வா" என்றவள், "அப்படியே உன்னோட பேக்கையும் தூக்கிட்டு வந்துடு" என்றதும் திரு திருவென்று விழித்து வைத்தாள் மௌனி. அவளது முகம் போன போக்கை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்ட குமுதா, "எப்படியும் நீ சிங்கப்பூர்லேருந்து வரும்போது இது மாதிரி 5-6 பைய அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருப்ப. அவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கிட்டு வந்த உனக்கு இங்கேருந்து ரூமுக்குள்ளே தூக்கிட்டு வர்றது கஷ்டமா? என்ன நான் சொல்கிறது, வயசு புள்ள நல்ல சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா? போய் அந்த ரூமில் உன்னோட பேக்கை வச்சுட்டு வா, சாப்பிட்லாம்" என்று வேணியின் ரூமுக்குள் அவளை அனுப்பி வைத்த குமுதா சிலையென சமைந்து போய் நின்றிருந்த வேணியை நெருங்கி அவளது தோலை தொட்டாள். கலங்கிய விழிகளுடன் தன்னை நோக்கிய வேணியை கண்டு புன்முறுவல் பூத்த குமுதா, "நான் இருக்கேன்ல" என்னும் விதமாக கண்களை மூடி தலையசைத்தவள், "அவ பேக்கை வச்சுட்டு வெளியே வந்ததும் நீ போய் உன்னோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போய் உங்கள் ரூமில் வை, புரியுதா?" என்று கூறிவிட்டு கைகளை உதறியபடி வெளியே வந்த மௌனியை தள்ளி கொண்டு டைனிங் டேபிளை நோக்கி நடையை கட்டினாள். சிறிது நேரத்தில் போன் பேசி முடித்துவிட்டு உள்ளே நுழைந்த சரவணனது கண்கள் எதையோ எதிர்பார்த்து கருவிழிகளை உருட்ட அது தட்டுப்படாமல் அவனுக்கு போக்கு காட்டியதில் மேலும் முன்னேறியவன் டைனிங் டேபிளை பார்க்க அங்கே குமுதாவும் மௌனியும் மட்டும் உணவறிந்து கொண்டிருந்தனர். வேண்டா வெறுப்பாக இட்லியை பீத்து வாயில் வைத்தவள் சரவணனை கண்டதும் வாயெல்லாம் பல்லாக ஒரு பார்வை பார்த்து வைக்க அவனோ மௌனியையும் குமுதாவையும் பார்த்து பொதுவாக தலையசைத்துவிட்டு எதுவும் பேசாமல் மேலே செல்ல இங்கே ஒருத்திக்கோ வயிறு எண்ணெய் இல்லாமல் எரிய ஆரம்பித்தது. தன்னை கண்டு கொள்ளாமல் மேலே மாடியை நோக்கி விரையும் சரவணனின் முதுகை வெறித்த மௌனியின் மனமோ, "எல்லாம் இந்த கிழவி பண்ண வேலை, நான் இதுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்" என்று பொறுமை தள்ளியது. இல்லைனா இந்நேரம் சராமாம்ஸ் கூட உட்காந்து ஜல்சா பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் என்று நொடிந்து கொண்டவளின் முகத்தில் தோன்றிய மாறுதலையே அவள் நல்லது எதையும் சிந்திக்கவில்லை என்பதை குமுதாவிற்கு உணர்த்த, "ரத்னகிரி ஆண்டவா, எந்த துஷ்ட சக்தியும் என் பிள்ளைக கஷ்டப்படுத்தாம நீதான்ப்பா பார்த்துக்கணும்" என்ற வேண்டுதலுடன் சமையல் அறை நோக்கி சென்றாள்.
அந்த பக்கம் குமுதா நகர்ந்ததும் மலமளவென கையை கழுவியும் கழுவாமலையும் மேலிருந்த சரவணன் அறைக்கு வேக வேகமாக விரைந்தாள் மௌனி. வார்ட்ரோபின் ஒரு பகுதியில் தனது துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருந்த வேணியின் மனமோ ஒரு நிலையில் இல்லை. நடப்பது எதுவும் அவளுக்கு உகந்ததாக இல்லாமல் போக எதை நினைத்தோ மறுக்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தில் சொல்லென்ன உணர்வுகள் தோன்றி மறைந்தது. சரவணன் வாயிலில் வந்து நின்றது கூட உணராது அவளது எண்ண ஓட்டத்தில் மூழ்கி இருந்தவளை நோக்கி அடிமேல் அடி வைத்து பின்னிலிருந்து அணைக்க நெருங்கியவன், சரமாம்ஸ் என்ற குரலில் அப்படியே ஆணி அடித்தது போல தேங்கி நின்று விட்டான். நூல் இழை வித்தியாசம்தான் அவளை அணைக்க. அதற்குள் பின்னிலிருந்து வந்த குரலில் சுதாரித்து விலகியவன் மெல்ல கதவை நோக்கி திரும்பி வெற்று பார்வை பார்த்து வைத்தான். தங்கள் அறையின் வாயிலில் கேட்ட குரலில் சுய உணர்வு பெற்றவள் அந்த குரலுக்கு சொந்தக்காரியை எண்ணி கலக்கமாக திரும்பி பார்க்க அவளது மணாளனும் அதே திசையை தான் நோக்கியிருந்தான். தனக்கு பின்னால் உணர்வுகள் துடைக்கப்பட்டு முகத்துடன் நின்றிருந்த தனது மணாளனையும் அவர்களை நோக்கி நடந்து வந்த மௌனியின் சலனமற்ற பார்வை பார்த்தவளின் மனமோ ரணமாக வலிக்க தொடங்கியது. போங்க சராமாம்ஸ், நான் பார்த்துக்கிறேன்னு தாரணி பெரியம்மா கிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கண்டுக்காம கூட வந்துட்டீங்க. இதோ எங்கள் அக்கா இருந்திருந்தா இப்படி என்னைய கண்டுக்காம இருப்பாளா? நீங்களும் இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம மேலே வருவீங்களா என்று அவளது வார்த்தை ஜாலத்தை அவனிடம் பிரயோகிக்க அது இலக்கு தவறாமல் அவனது இதயத்தை தாக்கியதில் அவனது மனமோ பிரியாவை பற்றிய நினைவுகளில் உழலத் தொடங்கியது. கசங்கிய முகத்துடன் உறைந்து போய் நின்றவனின் கைகளை பற்றிய மௌனி, ஆமா சரா மாம்ஸ், இதுதான் பிரியா அக்காவும் நீங்களும் வாழ்ந்த ரூமா. இங்க இருக்க எந்த பொருளை பார்த்தாலும் எங்க அக்கா ஞாபகம் கண்டிப்பா வரும்ல உங்களுக்கு என்று சொல் அம்புகளால் மேலும் அவனை வதைத்தவள், இனிமே பிரியாக்கா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை, அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு நான் இருக்கேன் என்றவளை புருவத்தை சுருக்கி ஒரு அழுத்தமான பார்வை பார்த்தவனின் கூறிய பார்வையில் அரண்டவளுக்கு வார்த்தைகள் தொண்டை குழிக்குள் சிக்கிக் கொண்டது. தொண்டையை சருமி சரி செய்தவள், அது அது வந்து அக்காவோட சாயல்ல இருக்க என்ன பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொல்ல வந்தேன் என்று கூறி ஒரு வழியாக சமாளித்து வைத்தாள் அவள். மௌனியின் கூற்றில் திகைத்த விழிகளுடன் நின்றிருந்த வேணியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் மௌனியின் கரத்தை மெல்ல விலக்கிவிட்டு பாத்ரூமில் சென்று புகுந்து கொண்டான். அடிமேல் அடி வைத்து வேணியை நெருங்கியவள், இன்னைக்கு இந்த ரூம்குள்ள வந்தனா கூடிய சீக்கிரமே என் மாமாவோட மனசுக்குள்ளேயும் வந்துடுவேன். அதனால உன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராயிடு, புரியுதா? என்னோட அக்கா பையனை வச்சு ஆயா விலைக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நீ என்னோட அக்கா புருஷனை வளைச்சு போட்டு அவரோட ஆஸ்திக்கு சொந்தக்காரி ஆகிட முடியாது. அதுக்கு இந்த மௌனிக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நான் வாழ போகிற வீட்டில் உன்னை மாதிரி ஆயா வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை. அதனால் சீக்கிரம் இங்கிருந்து ஓடுற வழியை பாரு என்று ஒட்டுமொத்த வஞ்சத்தையும் குரலில் தேக்கி பல் இடுக்கில் பேசியவளின் வார்த்தையில் அதிர்ந்து போய் விதிவிதிர்த்து நின்றாள் பெண்ணவள். வேணிமா, மேலே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடவா? அந்த மௌனியை கீழே அனுப்பிவிடு, தூங்க போகட்டும். சரவணன் ரெடியானதும் சீக்கிரம் 2 பேரும் கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று குரல் கொடுக்க இங்கே மௌனிக்கோ முகம் கருக்க தொடங்கியது. இந்த கிழவிக்கு இருக்க திமிர பாரேன் என்று பல்லை வெறுவிய மௌனி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததும் வேலையா கீழே சுத்திக்கிட்டு இருக்க கிழவிய முதியோர் இல்லத்துக்கு துரத்திட்டு தான் மறு வேலையே என்றவள் அடுத்து குமுதாவின் அழைப்பு வருவதற்குள் கீழே சென்று விடுவோம் என்று எண்ணி புகைத்து கொண்டே கீழே இறங்கி சென்றாள். வேணியை விட்டு விலகி சென்ற அந்த வினோத உருவத்தையும் அது உதிர்த்துவிட்டு போன வரைமுறையற்ற வார்த்தைகளையும் எண்ணி பார்த்தவளுக்கு கண் முன்னே அவளது எதிர்காலம் கேள்விக்குறியாக தெரிந்தது. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சில உறவுகளை வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுபோல நாமே நினைத்தாலும் நெருங்கி வாழவும் முடியாது. இது யாருக்கு பொருந்துமோ தெரியாது. ஆனால் சரவணன் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு உன்னதமான காதலை கொண்டிருக்கும் வேணிக்கு பெரிதும் பொருந்தும். ஆனால் ஒவ்வொரு நொடியும் தனது கண்களின் வழி ஒட்டுமொத்த காதலையும் அவனுக்கு உணர்த்தியதை புரிந்து கொள்ளாதவன்தான் அவள் ஆழ்மனதுள் மறைத்து வைத்திருக்கும் அவனுக்கான காதலை புரிந்து கொள்ள போகிறானா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 22.
நம்மால் அவர்களை இவ்வளவு நெருங்க முடியும் என்றும் நம்மால் அவர்களை இவ்வளவு விலக்கி வைக்க முடியும் என்றும் நமக்கென்று உணர்த்த ஒரு உறவு எல்லோர் வாழ்விலும் நிச்சயம் இருக்கும். அப்படி சரவணன் வாழ்வில் அவன் அதிகமாக நெருங்க நினைத்ததும் ஒருவளைத்தான். அதே அளவு இப்ப விலகி வைப்பதும் அவள் ஒருவளைத்தான். ஆம், அவனது மனையால் வேணியைத்தான். இதோ விளையாட்டு போல் 6 மாதங்கள் கடந்துவிட்டது. அவனது மனையால் அவனை விட்டு பிரிந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்று அவள் இருக்கும் இடத்தை நன்கு அறிவான்தான் ஆனவன். பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் எல்லாம் அவள் தங்கி இருக்கவில்லையே. இதோ சில மைல்கள் தொலைவில், அதுவும் அவளது தாய் மண்ணில்தான் தஞ்சம் அடைந்திருக்கிறாள். ஆனால் பிடிவாதம் கொண்ட மனம் அவளை நாடி செல்ல விழையவில்லை. ஒருவேளை பெண்ணவளின் மௌனங்கள் கலைக்கட்டும் என்று காத்திருக்கிறானோ என்னவோ. ஆனவனுக்கு தான் வெளிச்சம். மௌனங்கள் உடைந்தால் வார்த்தைகள் பிறக்கும் என்பது உண்மையே. இங்கே வேணியின் மௌனங்கள் உடைந்தால் ஒருவனுக்கு வாழ்க்கையே பிறக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் வீம்பு பிடித்து சுற்றி கொண்டிருக்கிறான் ஆனவன். உயிருக்குயிராய் நேசித்த ஒரு உறவை பிரிந்து செல்வதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கோபத்துடன் பிரிவதால் பெரியதாக எந்த ஏமாற்றமும் இருக்காது. அதே சமயம் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ்வதால் உடல் அளவில் பிரிவை உணர்ந்தாலும் மனதளவில் இன்னும் நெருக்கத்தையே உண்டு பண்ணும் என்பதை வேணியின் பிரிவால் ஒவ்வொரு நொடியும் சரவணனின் மனம் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மனம் வராமல் தனது வரட்டு பிடிவாதத்தால் 6 மாதங்களை கடந்தும் இப்படி தனிமரமாக சுற்றித் திரிகிறான் ஆனவன். உன்னால் என்னை விட்டு இருக்க முடியும் என்றால் என்னாலும் உன்னையும் உன்னோடனான நினைவுகளையும் மறந்து இருக்க முடியும் என்ற ஈகோ தலை தூக்கியதால் தான் இவ்வளவு நீண்ட கால பிரிவு இருவருக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல நாட்களாக மழிக்கப்படாத தாடியும் பொலிவற்ற முகமுமாக ஏனோ தானோவென தளர்ந்து போய் இறங்கி வந்த சரவணனை கண்ட குமுதாவிற்கு அவனை கண்டு அவ்வளவு ஆற்றாமையாக இருந்தது. சரவணனுக்கும் வேணிக்கும் இடையே என்ன கருத்து வேறுபாடு நடந்தது என்று இப்போது வரை முழுமையாக தெரியாது குமுதாவிற்கு. கணவன் மனைவி விஷயம் என்று அதை பற்றி துருவி கேட்காமல் கண்ணியம் காத்து வந்தாள் அவள். ஆனால் அந்த சிங்கப்பூர் சிங்காரியின் வரவு ஒரு காரணமாக இருக்கும் என்றால் வேணி வீட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு அவளை தள்ளிய முழு கர்ணகத்தாவாகவும் சரவணனாகத்தான் இருப்பான் என்று மட்டும் அந்த தாயுள்ளம் நம்பியது. அன்றைய நாள் அவள் இருந்த கோலமும் வீட்டில் இருந்த சூழலும் ஒரு 2 நாள் அவள் இடம் மாறி இருந்ததால் எல்லாம் சரியா போகும் என்று எண்ணிதான் வேணியை அனுப்பி வைக்க குமுதாவை சம்மதிக்க வைத்தது. ஆனால் கண்ணிமைப்பதற்குள் 6 மாதங்கள் உருண்டோடியும் அவளை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் சரவணன் பாட்டுக்கு சுற்றி வருவதையும் போனவளும் திரும்பி வரும் எண்ணம் இல்லாமல் அங்கேயே டேரா போட்டு உட்கார்ந்திருப்பதை எண்ணியும் குமுதாவிற்குத்தான் அங்காலைப்பாய் இருந்தது. 6 மாதத்தில் உடல் இளைத்து முகம் கருத்து 2 வயது கூடியவனை போல காட்சி தரும் தனது மகனை கண்டு மனதில் வலி தோன்றினாலும் எல்லாம் அவன் கொழுப்பால் வந்த செயல்தானே என்று அவனிடம் எரிச்சல் கொண்டது பெற்ற மனது. வழக்கம் போல பெயருக்கு சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்றவனை குமுதாவின் "சரவணா" என்ற குரல் தேக்கி நிறுத்தியது. கேள்வியாக தன்னை அழைத்த தாயை திரும்பி பார்த்தவனின் பார்வை உணர்ந்து, "அடுத்த வாரம் சுகனுக்கு வருஷாந்திர திதி கொடுக்கணும். நேற்று தான் ஐயர்கிட்ட தேதி குறிச்சிட்டு வந்திருக்கேன். அதான் ஞாபகப்படுத்தலாம்னு" என்று கூற என்று வெறுமனை தலையை மட்டும் அசைத்துவிட்டு வெளியேற சென்றவனின் கால்கள் ஆணி அடித்தது போல நின்றது குமுதாவின் அடுத்த கூற்றில். "சாமி கும்பிடுறப்ப வேணி இல்லைனா நல்லா இருக்காது சரவணா. உங்களோட சண்டைய உங்க 2 பேரோட வச்சுக்கோங்க. வர சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நம்ம குடும்ப விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்காது. அவங்க முன்னாடி நம்ம குடும்ப நிலவரம் கேலி கூத்தா வேணாம். அதுவும் இல்லாம ஓரிரு நாள்ல உங்க அத்தை கண்ணம்மா வந்துடுவா. அவ வாயை பத்தி தான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஒன்று நீ போய் வேணியை கூட்டு வா, இல்லை நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற?" என்ற குமுதாவை தீப்பொறி பறக்க ஒரு பார்வை பார்த்தவன், "என்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க மருமக வீட்டை விட்டு போனாளா? நீங்க தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சிங்க. அப்ப நீங்களே போய் உங்க மருமகளை கூட்டிட்டு வாங்க. என்னமோ மாமியாரும் மருமகளும் என் சொல்படி கேட்டு நடக்கிற மாதிரி தான்" என்று பொறுமை தள்ளிவிட்டு விறுவிறுவென வெளியேறி சென்றான் குமுதா பெற்றெடுத்த இளையவன்.
மாலையில் நேரமாகவே வீடு திரும்பியவனின் கண்கள் ஆர்வமாக வீடு முழுவதும் அவனது மனையால் வந்திருப்பாளோ என்று தேடி அலைந்து சோர்ந்தது. அங்கே அவள் வந்திருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் போக பொறுக்க மாட்டாதவன் நேராக குமுதாவின் அறைக்குள் நுழைந்து அவள் முன்பாக சென்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்றான். ஏன் உங்க மருமக நீங்க கூப்பிட்டும் வரலையா என்றான் நக்கலாக குமுதாவிடம். படுக்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தவள் மெல்ல சரவணனை நோக்கி விழி உயர்த்தி ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் இல்லை எனும் விதமாக தலையசைத்து வைத்தாள். அவளது பதிலில் இன்னும் ஆனவனின் முகம் செந்தணலாய் மாற, ஓ, உங்க வேணி மகாராணிக்கு இந்த வீட்டுக்கு வர பிடிக்கலையா, இல்ல அவ வீட்டுக்காரனே பிடிக்கலையா என்றான் அவள் வரவில்லையே என்று கடுப்பில். சரவணனின் வார்த்தையில் அவனை தீயாக முறைத்து வைத்த குமுதா, எந்த உரிமையிலடா அவ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவா? திரும்பவும் நான் போய் கூட்டிட்டு வந்து அவளை காலத்துக்கும் ஆயா வேலைக்கு வந்தேன்னு பேர் வாங்கி கொடுக்கவா? போதுண்டா சாமி, அந்த புள்ள உன்னை கட்டிட்டு வந்து வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் போதும். அதுக்கு அந்த புள்ள அங்கேயே நிம்மதியா அவ சாதி சனத்தோடு இருந்துட்டு போகட்டும் என்ற குமுதாவின் பதிலில் மேலும் எரிச்சலானவன், அப்ப நான் நிம்மதியா இல்லாம பைத்தியக்காரனாட்டம் அலைஞ்சா பரவாயில்ல உங்களுக்கு என்றான் ஒட்டுமொத்த கோபத்தையும் குரலில் கூட்டி. அப்படி வாடா மகனே என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டவள், உனக்கு நிம்மதி வேணும்னா நீதான் போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும், இல்ல எனக்கு என்னோட வரட்டு கௌரவமும் வெட்டி கோபமும் தான் முக்கியம்னா நாளைக்கு வரவங்க உன்னை இல்லை அவளை தான் கண்ட மேனிக்கு பேசி தீப்பாங்க. பேசிட்டு போகட்டும், இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த பாவத்துக்கு அவ இதையெல்லாம் அனுபவிக்கட்டும் என்று குமுதா அழுத்து கொள்ள அவளை ஏமா என்ற ரீதியில் முறைத்து வைத்தான் குமுதாவின் சீமந்த புத்திரன். இப்ப என்ன, உங்க மருமகளை போய் நான் கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? சரி, நானே போறேன். ஓகேவா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே என்று கடுப்புடன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவன், ஆனாலும் இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு இம்புட்டு வீம்பி இருக்கக்கூடாது. ஆண்டவா, என்னை பெத்ததும் சரியில்லை, எனக்கு வந்து வாச்சதும் சரியில்லை, எல்லாம் என் தலை எழுத்து என்று புலம்பியபடியே செல்லும் தனது மகனையே மன நிறைவுடன் கண்கள் பணிக்க பார்த்திருந்தாள் குமுதா. ஏதோ ஒரு வேகத்தில் குமுதாவிடம் வேணியை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று விரப்பாக வார்த்தையை விட்டுவிட்டான் ஆனவன். ஆனால் அவனால் அவளின் முன்பு போய் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிற்க முடியுமா? பெண்ணவளின் முகம் பார்த்து வீட்டுக்கு வா என்று கூறி அழைக்கத்தான் முடியுமா என்று எண்ணியவனுக்கு நெஞ்சம் பிசைந்தது. அவளுக்கு அவன் இழைத்திருந்த செயலை அவ்வளவு எளிதில் பெண்ணவளை மறக்க செய்திருக்குமா? எந்த கணவனும் ஒரு மனைவிக்கு பண்ணக்கூடாத காரியத்தை அல்லவா செய்து வைத்திருக்கிறான் அவன். ஆனால் அவனும் தெரிந்தே ஒன்றும் செய்யவில்லையே. தொடர்ச்சியாக அவனுக்கு இருந்த மனக்குழப்பங்களும் மாறுபட்ட சூழ்நிலைகள் இதையெல்லாம் சேர்த்து கொள்ள அவன் சுயநினைவோடு இல்லாத நேரத்தில் தானே அன்று அப்படி ஒரு நிகழ்வு இருவருக்குள்ளும் நடந்தேறியது. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தபடி அவனது கடைக்குள் வந்தவன் அன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கிரியை அழைத்து கடையை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு பொள்ளாச்சியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினான். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியை நோக்கி காரை செழித்து கொண்டிருந்தவனின் மனதிலோ 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் மனக்கண்ணில் தோன்ற அன்றைய நிகழ்வுகளை வரிசையாக அசைப்போட ஆரம்பித்தபடி வண்டியை செலுத்திக் கொண்டிருக்கும் வேளை ஒரு வளைவில் வண்டியை திருப்பியவன் சடன் பிரேக் போட்டு அதனை நிறுத்தினான். திடீரென குறுக்கே வந்த ஒரு நாய்க்குட்டி ஒரு யூடர்ன் போட்டு வந்த வழியை திரும்பி செல்ல என்று மூச்சுக்காற்றை வெளியேற்றியவன் மீண்டும் தனது மனையாளை தேடி செல்லும் பயணத்தை தொடங்கினான். பொள்ளாச்சியை பூர்வீகமாக கொண்டிருக்கும் அன்பழகன் தங்கராஜின் வேர்கள் வேர் ஊன்றி போயிருக்கும் அவர்களது சொந்த ஊரில் வாசம் செய்து கொண்டிருக்கும் வேணியின் மனோக்கிலோஷங்களை மறைத்து அவளை சரவணனுடன் இணைந்து மீண்டும் தம்பதிகளாக சரவணப்பட்டிக்கு திரும்பி அனுப்பி வைக்குமா? இல்லை, மனைவியை தேடி செல்பவன் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறி பழையபடி கோபத்தை கையில் எடுத்து வேணியை நோக்கடித்துவிட்டு போனபடியே திரும்பி வருவானா? அத்தியாயம் 23. வருடம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகம் தெரியாத மிதமான வானிலையை கொண்ட இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் வனப்பு மிகுந்த ஊர்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி. எந்த பகுதியில் கேமரா வைத்தாலும் அழகான ஒளிப்பதிவை கொடுக்கும் குட்டி கோடம்பாக்கம் என சினிமா கலைஞர்களால் அழைக்கப்படும் பொள்ளாச்சியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த எழில்மிகு சிற்றூர்.
பாக்கு மரங்கள் சூழ்ந்த அந்த ஊரில் எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகள் பச்சை பசேலென காட்சியளிக்க, வழிநெடுகிலும் இரு பக்கமும் இயற்கை எண்ணெய் அரவணைத்த தென்னை மரங்கள் வரிசையாக ஓங்கி நிற்க, மத்தியில் இருந்த பாதையின் வழியே பயணித்துக் கொண்டிருந்தது சரவணனின் டஸ்டர் கார். டஸ்டர் கார் ஊரை நோக்கி முன்னோக்கி செல்ல, அவனது கன்னத்தில் காற்றுகள் இதமாக வருடி ஜன்னலோர காட்சிகள் பின்னோக்கி செல்ல, உள்ளே இளையராஜாவின் மெல்லிசையில் எஸ்பிபி சித்ரா ஜானகி குரல்களில் மோகன் ஹிட்ஸ் பாடல்கள் இனிமையாக ஒலித்து கொண்டிருந்தது. பாடல்களின் வரிகளை முணுமுணுத்தபடி வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தவனுக்கு பாடல்கள் அனைத்தும் அவனுக்காகவே எழுதப்பட்டிருப்பது போல மனம் உணர்ந்த அவனது இறுகிய மனதில் மயிலிறகாய் வருடுவதை போல ஒரு இதம் பரவுவதை உணரத் தொடங்கினான் ஆனவன். கடந்து போன நாட்களில் கார் பயணங்களின் நொடிகளும் நிமிடங்களும் அலுப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இருக்க, ஏனோ என்று இந்த பயணம் மனதில் ஒரு இனம் புரியாத உற்சாக ஊற்றை உருவாக்கியதைப் போல தோன்ற தொடங்கியது ஆனவனுக்கு. நீண்டு கொண்டே சென்ற மண்பாதையின் முடிவில் வலது இடது பக்கமாக இரு கிளைப்பாதைகள் பிரிய, ஆனவனது மனமோ எந்த பக்கம் செல்வது என்ற யோசனையில் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து கொண்டிருந்தது. இவ்வளவு தூரம் வந்துவிட்டவனுக்கு இடப்பக்கம் திரும்பி ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் அவனது மனையாளை காணலாம் என்ற சூழல் இருக்க, புது மாப்பிளை போன்று அழையா விருந்தாளியாக வெக்கம் வந்து சூழ்ந்து கொள்ள, வண்டியை அதற்கு மேலும் நகர்வேனா என்று அடம் பிடித்து நின்றது. திடுதிடுப்புன்னு போய் நின்னா என்ன சொல்லுவா? என்னை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா அவளுக்கு என்ன பதில் சொல்றது? ஒருவேளை நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அவங்க லக்ஷ்மி ஆத்தா கிட்ட வேற என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. அவங்க இவ்வளவு நாள் வந்து ஏன் பார்க்கல வேணிய, ஏன் கூட்டிட்டு போக வரலன்னு கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று வரிசை கட்டி கொண்ட கேள்விகள் அவன் கண்முன்னே படையெடுத்து வர, கண்ணை கட்டி கொண்டு வந்தது ஆனவனுக்கு. எதிர்கொள்ள போகும் சூழ்நிலையை நினைத்து மலைத்து போனவனுக்கு பேசாம சரவணப்பட்டிக்கு திரும்பி போய் அம்மாவை துணைக்கு கூட்டிட்டு வந்துடலாமா என்ற சிந்தனை ஒரு பக்கம் வர, அவன் மனசாட்சி காரை துப்பியதில் அவசர அவசரமாக அந்த எண்ணத்தை கைவிட்டான் ஆனவன். வெகு நேரம் பலவற்றையும் சிந்தித்தவன் பின் என்ன நினைத்தானோ, வலது பக்க சாலையில் காரை திருப்பி அவர்களின் தோப்பு வீட்டை நோக்கி மெல்ல காரை செலுத்தி கொண்டிருந்தான். அவனது மனையாளை காண செல்லும் முன் தன்னை கொஞ்சம் ஆஸ்வாசிப்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணினானோ என்னவோ, அவள் இருக்கும் வீட்டிற்கு செல்லாமல் எதிர் திசையில் இருந்த அவனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். வீட்டை நெருங்க நெருங்க வாசமுற்றத்தில் தேங்காய் மட்டை வாங்கிக் கொண்டிருந்த சரசு கார் சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவளின் முகம் நிறைந்த புன்னகையுடன் அந்த காரையை விழிகள் விரிய பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். சரவணனும் வீட்டு வாயிலின் முன்பு நின்றிருந்த சரசுவை பார்த்ததும் வண்டியை வாசலில் நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கவும், பவ்யமாக அவன் முன்னால் விரைந்து வந்து நின்ற அந்த நடுத்தர வயது பெண்மணி, வாங்க வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. இங்க வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? வெளிநாட்டு போயிருந்தீங்கன்னு வேணிமா சொன்னாங்க. வெளிநாட்டுல இருந்து எப்ப வந்தீங்க? பிள்ளைக்கு உசுறு மட்டும்தான் இங்கே இருக்குது. நினப்பெல்லாம் உங்கள் மேலே தான் தம்பி. 5-6 மாதமாக பார்க்காம ஆள் துரும்பா எழிச்சு போச்சு. லக்ஷ்மி ஆத்தா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னோட சுயநலத்துக்காக பிள்ளைய இங்கே வர வச்சுட்டு அது புருஷன் நினப்பில் இப்படி சோறு தண்ணி இல்லாமல் கிடக்குதேன்னு. போன வாரம் கூட மனசு கேட்காம கார் வச்சு விடுறேன், ஊருக்கு போறியா வேணிமான்னு கேட்டு பார்த்தாங்க. அதுக்கு வேணிமா தான், இல்லை ஆத்தா, அவர் வெளிநாட்டில் இருந்து வந்துடணும்னு உடனே என்னை பார்க்க ஓடி வந்துடுவார். அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் கூட போய்க்கிறேன், அன்ன வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிடுச்சு. வேணுமா சொன்ன மாதிரியே நீங்கள் ஊர்லேருந்து வந்ததும் நேராக இங்கே வந்துட்டீங்க போல. நீங்களும் என்ன இப்படி அழைச்சி போயிட்டீங்க என்று மூச்சு விடாமல் பேசிய சரசுவின் பேச்சில் உணர்த்திய விஷயம் மனதை சுட, குற்ற உணர்ச்சியில் நொந்து போனவன், கொஞ்சம் அலைச்சல் சரசுக்கா, அதான் வேற ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி ஆத்தா நல்லா இருக்காங்களா? நேராக அங்கே போகலான்னு தான் வந்தேன். சரி, இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்புறமா அங்கே போயிடலாம்னு நேராக இங்கே வந்துட்டேன் என்றவனுக்கு தான் தெரியுமே, லக்ஷ்மி ஆத்தா வீட்டுக்கு போனால் அங்கே அவனது மனையாளை எதிர்கொள்ள நேரும் என்று. அதற்கு தான் கொஞ்சம் தன்னை திடப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்று எண்ணி அவர்களது தோப்பு வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்று.
சரவணன் அப்பா தங்கராஜுவின் பூர்வீக சொத்தில் குமுதம் ஜுவல்லரி ஆரம்பிப்பதற்காக பெரும்பாலானவைகளை வித்திருக்க மீதமிருந்த இந்த தோப்பு வீடும் அதை சுற்றியுள்ள இந்த 2 ஏக்கர் புன்சை நிலமும் தான். அதன் பிறகு அவர்களது வாழ்க்கை தரம் உயர அவர்கள் வயலை ஒட்டி விலைக்கு வந்த காட்டை அடுத்தடுத்து வாங்கி போட்டிருக்க இப்போது 20 ஏக்கர் தோட்டமாக அது பரந்து விரிவடைந்திருக்கிறது. அதே ஊரை சேர்ந்த சரசுவும் அவளது புருஷன் கோவிந்தும் இங்கு பண்ணையம் பார்க்க அவர்கள் பொறுப்பில் விட்டிருந்தனர் தோப்பு வீட்டையும் வயலையும். காலை முதல் மாலை வரை இங்கு வேலை பார்க்கும் சரசுவும் கோவிந்தும் ஊருக்கு மத்தியில் இருக்கும் அவர்களது வீட்டிற்கு மாலை சென்று விடுவார்கள். அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்க இருவரையும் பக்கத்து ஊரில்தான் திருமணம் முடித்து கொடுத்திருந்தனர். விடுமுறை நாட்களில் சரவணனும் அவர்களது குடும்பத்து ஆட்களும் வரும்போது அவர்களது தேவைகளை அனைத்தையும் கோவிந்தும் சரசுவும் தான் கூட இருந்து பார்த்து கொள்வார்கள். ஊருக்கு மத்தியில் அவர்கள் வீடு இருக்கும் அதே தெருவில்தான் வேணியின் அம்மாச்சி வீடும் இருக்கிறது. அங்கேதான் இப்போது வேணியும் இருக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு செல்லதான் அவளது மணாளன் பொள்ளாச்சியை நோக்கி படையெடுத்திருக்கிறான். சரசுவிடம் வேலை குறித்து வழக்கமான விசாரிப்புகளை கேட்டு தெரிந்து கொண்டவனோ கொல்லைப்புறம் இருக்கும் பம்பு செட்டுக்கு சென்றுவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து உள்ளே சென்றான் சரவணன். அவன் உள்ளே சென்ற பிறகுதான் ஞாபகம் வந்தவளாக, அடடா, நம்ம வேணிமாவும் கொல்லைப்புறம் தான் இருக்காங்க, அதை சொல்ல மறந்துட்டனே. ஒருவேளை சரவணன் தம்பி ஃபோன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்களோ? அதான் வேணிமா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் கிளம்பாம இருக்காங்களோ? இல்லைனா சீக்கிரம் கிளம்பி இருப்பாங்களே என்று எண்ணிக்கொண்ட சரசு, 2 பேரும் பேசிட்டு வரட்டும், தம்பி வந்திருக்கும் செய்திய லக்ஷ்மி அத்தா கிட்ட காதல போட்டு வைக்கலாம் என்று எண்ணி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். வீட்டின் பின்புறம் இருந்த பம்பு செட்டு தொட்டியின் மீது அமர்ந்து கால்களை தண்ணீரில் நனைத்தபடி உட்கார்ந்திருந்த வேணியின் முகமோ பசலை நோய் தாக்கிய தலைவியை ஒத்தி இருந்தது. எத்தனை உறவுகள் தன்னை சுற்றி இருந்தாலும் மனதுக்கு பிடித்த ஒருவனின் அரவணைப்பு மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் பெண்ணவளின் ஒட்டுமொத்த மன அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்தி இருக்கும். அந்த ஒற்றை அரவணைப்பு கிடைக்காத ஏக்கத்தில் தவித்து இருந்தவளின் உடலோ மெரிந்து முகமோ பொலிவை இழந்து கண்ணுக்கு கீழ் கருவளையும் படர்ந்து உருமாற்றம் அடைந்து இருந்தது. விரும்பி சுமந்த அன்புக்கெல்லாம் விரக்தியில் தள்ளியே அழகு பார்க்கிறது. எப்போதோ எங்கேயோ படித்த வரிகள்தான் இப்போது நினைவு வந்ததுமே அவளது இதழ்களில் கசந்த முறுவல். மனமோ உண்மைதான் போல என்று எண்ணிக்கொண்டது. இப்போதெல்லாம் அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. இப்போதெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இதே நிலைமைதான் நீடித்தது. பெண்ணவளுக்கோ 6 மாதங்கள் நீண்ட நெடிய 60 வருடங்கள் போல் அல்லவா தோன்றிற்று. எண்ணி பார்த்ததும் கன்னத்தில் கோடாய் கண்ணீர் தடங்கள் பதிய ஆரம்பித்தது. இன்னும் வாழ்க்கை எதை வைத்து காத்திருக்கிறதோ என்று கணிக்க முடியாத கோணத்தில் கண்ணீரே துணையாக போயிருந்தது பெண்ணவளுக்கு. வற்றாத ஜீவநதியாக இறங்கிக் கொண்டிருந்த கண்ணீரை துடைக்க கூட முடியாமல் மரத்து போனது போன்ற உணர்வு. அதையும் மீறி முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கியவள் ஒரு கட்டத்தில் கண்ணீரை துடைத்து கொண்டு தொட்டியில் இருந்த தண்ணீரை வெறித்திருந்தாள். பெண்ணவளின் கலங்கிய கண்கள் அதில் தெரிந்த சரவணனின் பிம்பத்தை கண்டு கண்களை மூடிக்கொள்ள மனமோ, இதே வேலையா போச்சுடா சித்து உனக்கு என்று சலிப்பாக எண்ண வைத்தது. காணும் இடமெங்கும் நிறைந்திருக்கும் காற்று போல நான் காணும் திசையெங்கும் உன் அழகிய பிம்பமே தோன்றுவதேன். தினம் தினம் என் கண்களுக்கு மட்டும் புலப்படும் உன் பிம்பம் என் கைகள் பட்டால் காணல் நீராய் மறைந்து போவதேன் என்று உள்ளுக்குள் மருகியபடி கால்களால் அவனது பிம்பத்தை கலைத்தவளின் கண்கள் மீண்டும் அதையே வெறித்திருக்க சுழலாய் சுற்றிய உருவம் மீண்டும் உயிர் பெற்று முழு உருவமாய் ஹாரடிக்கும் நிமிர்ந்து நின்றது. கண்ணை கசக்கிக் கொண்டு பார்த்தவள் கீழே குனிந்து கைகளால் தண்ணீரில் தெரிந்த பிம்பத்தை ஒரு முறை கலைத்துவிட அதில் திரும்பவும் அவனின் மணாளனின் பிம்பம் தெரிய திகைத்து போய் அதையே பார்த்திருக்கும் வேளை அது அவளை நோக்கி குனிந்தது. தன் பின்னால் உணர்ந்த அரவத்தில் அதிர்ந்து போய் திரும்பியவள் விசுக்கென்று எழ முயற்சிக்க தடுமாறி சாய்ந்தவள், ஏய் வேணி என்று சரவணன் பிடிக்கும் முன்பாகவே தண்ணீருக்குள் பொத்தென விழுந்திருந்தாள். வேணி விழுந்த அடுத்த நொடி அவளை பிடிக்க முயன்று தோற்று போனவனாக தண்ணீர் வழுக்கியதில் சரவணனும் வேணியை தொடர்ந்து அவள் மீதே தொட்டிக்குள் விழுந்தான். நீருக்குள் தத்தளித்து கொண்டிருந்த வேணியுடன் உருண்டு பிறண்டு அள்ளி அணைத்தபடி தண்ணீருக்கு மேலே வந்திருந்தான்.
கண்களில் கண்ணீரும் உதட்டில் புன்னகையுமாக உதடு துடிக்க தன்னை கண்கள் விரிய பார்த்திருந்த தனது மனையாளின் அணைப்பை மேலும் இறுகியவனுக்கும் வார்த்தைகள் வராமல் தொண்டை குழிக்குள் எதுவோ அடைக்க அப்படியே அவளது நெற்றியோடு நெற்றி முட்டி இறுக்கி அணைத்தபடி மீண்டும் ஒரு முறை நீருக்குள் மூழ்கினான். நீண்ட நாள் பிரிவில் வாடும் கணவன் மனைவி இருவருக்கிடையே ஏற்படுகின்ற உளமார்ந்த உண்மையான அன்பு கலந்த சந்திப்பு மனதிற்கு சொல்லென்ன ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும். அது சோகத்தில் இருப்பவர்களுக்கும் உற்சாகத்தையும், கவலையில் இருப்பவர்களுக்கு இதமான ஆறுதலையும் தரும். மனம் உடைந்தவர்களுக்கு நம்பிக்கையும், மகிழ்ச்சியில் இருப்பவர்களுக்கு பேரானந்தத்தையும் அளிக்கும். இங்கே சரவணன் வேணி இருவருக்கும் அவை அனைத்தையும் ஒரு சேர கொடுக்க அது தந்த சுகத்தில் சுற்றுப்புறம் மறந்து தங்கள் இணையுடன் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 24. ஏங்க இந்தாங்க, இந்த சூப்பை மட்டும் கொஞ்சம் குடிங்க, நேத்துலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டீங்க என்றவளை விழியுயர்த்தி செல்லமாக முறைத்து பார்த்தவன் மனமோ, இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரிசி கஞ்சி குடிங்க, தெம்பா இருக்கும்னு குடிக்க வச்ச என்று எள்ளி நகையாடியது. அரிசி கஞ்சியில் நார் சத்து நிறைய இருக்கும். உடம்புல இருக்கும் சோர்வு உடனே விரட்டி அடிச்சிடும். உடலுக்கு தேவையான அளவு வலு சேர்க்கும்னு பக்கம் பக்கமாக நீ கொடுத்த லெக்சரில் சத்தமே இல்லாமல் சத்து கஞ்சியை குடிச்சு முடிச்சேனே என்று மனதிற்குள் சிரித்து கொண்டவன் எதுவும் பேசாமல் கைகளில் வாங்கி கொண்டு அந்த கப்பில் இருந்து ஆவி பறக்கும் காய்கறி சூப்பை நோக்கினான். சூடான சூப்பில் இருந்து வந்த வாசனையே அவனுக்கு அதை பருகி பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்ட மெல்ல ஒரு ஸ்பூன் சூப்பை எடுத்து உதட்டில் வைத்து உறிஞ்சியவன் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செலுத்த தொடங்கினான். மிதமான காரத்துடன் மிளகுதூளின் சுவை சேர்ந்து கொத்தமல்லி புதினா மணக்க மணக்க வெதுவெதுப்பான சூப் ஆனவனின் தொண்டையில் இதமாக இறங்க தொண்டை அடைப்புகள் எல்லாம் விலகி கரகரப்பு நீங்கி சீராக மாறத் தொடங்கியது. காய்ச்சல் கண்ட உடம்புக்கு காரசாரமான சூப் தொண்டையை சரி செய்ததோடு சோர்வை நீக்கி புத்துணர்வையும் தந்ததில் சூப்பை உதடுகளிலும் தன்னையே விழியகலாது பார்த்த வண்ணம் எதிரே நின்ற தனது மனையாளின் ஒப்பற்ற அழகை கண்களாலும் ஒரு சேர பருகத் தொடங்கினான் அந்த குறும்புக்காரன். 2 நாட்களாக ஆனவனுக்கு கிடைக்கும் மாப்பிள்ளை உபசரிப்பில் மூச்சு முட்ட திளைத்தவன் அது இன்னும் அதிகமாவதில் சற்று திணறிதான் போனான் அவன். நேற்று மாலை வேணியை கட்டிக்கொண்டு தண்ணீர் தொட்டியில் மணிக்கணக்கில் உருண்டு பிறடவனுக்கு தண்ணீரை விட்டு வெளியேறிய சில மணித்துளிகளிலேயே தொடர்ச்சியான தும்பல் வர ஜலதோஷமும் காய்ச்சலும் வருவதற்கான அறிகுறியாக அவனது மனையாளுக்கு அது உணர்த்தியதில் பெண்ணவளின் மனதில் கலக்கம் உருவாக தொடங்கியது. அவனுக்கு மாற்று உடை தந்து தானும் தயாராகி வந்தவள் ஆனவனது சோர்ந்த விழிகளை கண்டு துடிதுடித்து போனாள். அவ்வளவு சீக்கிரம் நோய் தொற்றில் மாட்டிக்கொள்ளும் பலகீனமான உடல்வாக கொண்டவன் அல்ல அவன். நல்ல வளமான உடலையும் மனதையும் கொண்ட திடகாத்திரமான ஆண்தான் அவன். பல நாட்களாக தூக்கத்தில் தொலைத்திருந்த கண்கள், ஓய்வின்றி ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த கால்கள், நிலையில்லாமல் கண்டதையும் எண்ணி மறுக்கிக் கொண்டிருந்த மனது, மனையாளின் அருகாண்மையை இழந்து தான் தோன்றித்தனமாய் சுற்றி கொண்டிருந்த உடம்பு, தனிமையின் பிடியில் வறண்டு வாடி போயிருந்த அவனது ஆண்மை, எதுவோ ஒன்று எனக்கு சற்று ஓய்வு கொடேன் என்று கெஞ்சி நின்றதோ என்னவோ. தண்ணீரில் நடந்த தேக உரசலில் பற்றி கொண்ட மோகத்தீயால் ஆணவன் அணுக்கள் எல்லாம் வெந்து தனிய நொடியில் உடல் முழுவதும் பரவிய தாப உஷ்ணத்தால் ஆணவனது ஒவ்வொரு செல்லும் அவளது பெண்மையை நாடி நிற்க அதை தணிக்க வழியறியாது அந்தோ பரிதாபம் அவனது ஆண்மை அடைத்த வெப்பம் காய்ச்சலாக உருமாறியதோ என்னவோ. எதுவோ ஒன்று தொடர்ச்சியான தும்பல் ஜலதோஷம் தொடர்ந்து சில மணி துளிகளிலேயே ஆணவனை காய்ச்சலில் தள்ளியிருந்தது. கண்கள் கோவை பழமாய் இரத்தமென சிவந்திருக்க, முகம் கனத்து போய் நேத்திரங்கள் இரண்டும் தடித்திருக்க, அவனது உடலில் அனலில் தகிப்பதை அங்கிருந்து பெண்ணவளால் உணர்ந்து கொள்ள முடிய அவனது நிலை கண்டு பதறித்தான் போனாள் அவனது மனையாள். தோப்பு வீட்டில் அவனது அறையில் இருந்த படுக்கையில் அவனை படுக்க சொல்லி பணிந்தவள் லக்ஷ்மி ஆத்தாவிற்கு அழைத்து விவரத்தை சொல்ல அடுத்த சில மணி நேரங்களில் மூலிகை டீ மற்றும் இதர மருந்து பொருட்களுடன் ஆஜராகியிருந்தனர் லக்ஷ்மி ஆத்தாவும் சரசுவும். லக்ஷ்மி ஆத்தாவிற்கு தான் காய்ச்சல் கண்ட பேத்தியின் கணவனை கண்டு மிகுந்த மனத்தாங்கலாக இருந்தது.
இப்படி வந்ததும் வராததுமாக சீக்கில் சிக்கிய அவங்க வீட்டு மாப்பிள்ளை யார் கண்ணுப்பட்டதோ என்று மனம் கலங்கி தோட்டத்து காவல் தெய்வம் முதல் மாசாணி அம்மன் கோவில் தெய்வம் வரை நேர்த்தி கடன் செய்வதாக வேண்டுதல் வைத்து சீக்கிரம் குணமாயினும் மாரியாத்தா என்ற மன்றாடலுடன் திருநீரை பூசிவிட்டால் அந்த வயதான கிழவி. இரவு நெருங்கியதும் சரசு கொண்டு வந்து கொடுத்த சூடான இட்லியை சாப்பிட கொடுத்து ஜுரம் குறைவதற்கு மருந்தையும் கொடுத்து போட சொன்னவள் லக்ஷ்மி ஆத்தாவை சரசுவுடன் அனுப்பிவிட்டு தன் மணாளனுடன் தோப்பு வீட்டில் தங்கிக் கொண்டாள். உட்சென்ற மருந்தின் வீரியத்தால் உண்டான மயக்கமோ இல்லை மனையாளின் அருகாண்மையில் கிடைத்த நிம்மதியில் உருவான தூக்கமோ எதுவோ ஒன்று சில நிமிடங்களிலே ஆணவனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு தள்ளியிருந்தது. காண கிடைக்காத பொக்கிஷத்தை கண்டது போல தன் அருகே வளர்ந்த குழந்தையாய் நிர்மலாய் உறங்கும் கணவனை கண்களால் படம் பிடித்து இதயத்தில் நிரப்பியவள் அவனையே விழியகலாமல் பார்த்தபடி படுத்திருந்தாள். அடிக்கடி அவனது உடல் சூட்டை தொட்டு பார்ப்பது, ஈர துணி கொண்டு நெற்றியில் பத்து போடுவது, நீலகிரி தைலம் எடுத்து கை கால்கள் பாதம் என தேய்த்து விடுவதென ஆணவனுக்கு இரண்டாவது தாயாக மாறி போனவள் அவளின் முதல் குழந்தையாகி போன கணவனை இமை பொழுதும் விலகாது கண்களுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள். மாத்திரையின் உபயத்தால் சில மணி நேரங்களிலேயே சூடு தணிந்து குணமடைந்தவனுக்கு தூக்கம் தெளிந்து தெளிவு பிறந்தாலும் தனக்கு ஒன்று என்றால் பதறி துடிக்கும் மனைவியின் அக்கறையும் அன்பையும் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க எண்ணியவன் தேர்ந்த நடிகனாக மாறி கண்களை இறுக்க மூடி தூங்குவது போல நடிக்கத் தொடங்கினான். முதல் நாள் நள்ளிரவு தொடங்கி இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருந்த கல்வனின் நாடகத்தை அறியாத கண்ணி அவளோ அவன் தூங்குவதாக எண்ணி ஆசை தீர அவனை தொட்டு தடவி பார்ப்பது, காற்றுக்கு கலைந்த சிகையை ஒதுக்கிவிட்டு மெல்ல விரல் கொண்டு கோதி விடுவது, அடர்ந்த மீசையையும் சீராகற்றம் செய்யப்பட்ட தாடியையும் தன் வெண்டை பிஞ்சு விரல் கொண்டு வருடி பார்ப்பது, உதடுகள் அழுந்தாது முன்னேற்றியில் மிக மென்மையாக இதழூற்றி எடுப்பது என அவள் படுத்திய பாட்டில் ஆணவனுக்குள் எதுவோ தடம் பெறல ஆரம்பித்தது. விடியலின் பிடியில் சற்று நேரம் பெண்ணவள் கண்ணயர அவளது செயலை தனதாக்கி கொண்டிருந்தான் ஆணவன். மென்மையெல்லாம் அவனது அகராதியிலே இல்லை என்று எண்ணும் அளவிற்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனையாளின் இதழ்களை வன்மையாக சிறை செய்தவன் அவன் அவளின் இதழில் விட சிறந்த சீனி மிட்டாய் இனி கிடைத்துவிட போகிறதா என்று எண்ணிக்கொண்டவன் போல மிச்சம் வைக்காமல் சுவைக்க தொடங்கினான். இதை அறியாத அவனது மனையால் அவளது செறிப்பழ தேன் கிண்ணத்தை மட்டும் அவனுக்கு கடன் கொடுத்துவிட்டு மனதையும் உடலையும் நித்திரை தேவியிடம் சரணடை செய்திருந்தாள். இப்படியாக இருவரும் ஆடிய கண்ணாமூச்சியை கண்டு கடுப்பாகி போன இரவு ஒளிந்து கொள்ள விடியல் தோன்றி அவர்களின் விளையாட்டை எதிர்கொள்ள விதியே என்று காத்திருக்க தொடங்கியது. ஒரு நொடியும் பிரியாத அவனை சுற்றி அவனது தேவைகளை எண்ணியே வலம் வந்தவளோ அவள் தூங்கும் கனப்பொழுதுகளில் அவளுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டாள். ஒருவரை விட்டு ஒருவர் இமை பொழுதும் பிரியாது இருந்தாலும் இருவருக்கும் வாய்மொழியாக பேசிக்கொண்டதை விட விழிமொழியால் பரிமாறிக்கொண்ட உரையாடல்களே அதிகம். உன்னோட ரொம்ப சுலபமாக சண்டை போட தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே என்று ஆணவனும் உன்னை இன்னும் அதிகமாக நினைக்க வேணும் என்பதற்காகவே வந்ததோ இந்த நீண்ட நெடிய பிரிவு என்ற மனத்தாங்களுடன் அவளும் அவரவர் எண்ணங்களில் உழன்று வந்தாலும் அதை ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்தாமல் இருந்ததுதான் அந்த பரிதாபம். காலியான சூப் கப்பை அவன் கையிலிருந்து தனது கைக்கு இடமாற்றி கொண்டு தனது புடவை தலைப்பை கொண்டு ஆணவனது வறண்ட இதழ்களை ஒற்றி எடுத்துவிட்டு திரும்பியவளின் பூக்கரமானது ஆணவனது வலிமையான பிடியில் சிக்கியிருந்தது. அழுத்தமான ஒன்றை பிடிக்க பெண்ணவளின் ஒட்டுமொத்த தேகமும் சிலிர்த்து அடங்க படபடக்கும் மனத்துடன் திரும்பியவளின் விழிகள் அவனை என்னவென்ற கேள்வியாக நோக்கியது. ஒட்டுமொத்த மன்னிப்பையும் விழிகளில் தேக்கி தன்னை நோக்கி இருந்தவனின் ஏக்கமான விழிகளோடு தனது கலங்கிய விழிகளை கலக்க விட்டவளின் மனமோ ஆழி பேரலையாய் ஆர்ப்பரிக்க தொடங்கியது. ஆணவனின் மனமோ பெண்ணவளின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்க அவனது ஆண்மையோ அவளின் பால் நாளுக்கு நாள் களவாடப்படுகின்றதென்று குற்றம் சாட்டியபடி முரசு கொட்டி கொண்டிருக்க ஒட்டுமொத்த இறைஞ்சல்களையும் கண்களில் தேக்கி அவளிடம் மன்னிப்பை வேண்டி காத்திருந்தான் ஆணவன்.
உன் விழி பேசும் மொழி அறிந்து கொள்ளாத அளவு மக்கு அல்லடா உன் பொண்டாட்டி எனும் விதமாக அவனின் பார்வைக்கான அர்த்தம் தெரிந்தாலும் புரிந்தாலும் மீண்டும் ஒரு முறை சூடு போட்டுக்கொள்ள விரும்பாதவளாக வெகு திறமையாக அவன் விழி பேசும் மொழி புரியாதவளாக நடித்து கொண்டிருந்தாள் அவள். அவளின் கண்கள் அவன் மனதை அறிந்து கொண்டதை தெரிந்தும் அதை வெளிக்காட்டாமல் என்ன எனும் விதமாக கேள்வியாக எதுவும் தெரியாதவள் போல நடிப்பதை தெரிந்ததும் அவளுக்காக ஆணவனின் உள்ளம் துடிப்பது கொடுமையே. அடர்ந்த வனத்தில் மின்மினி பூச்சி போல பளிச் பளிச் என்று மின்னும் பெண்ணவளின் கண்கள் நொடியில் அவனை குற்றம் சாட்டும் பார்வைக்கு மாறியிருக்க அவளது விழிவீச்சின் கூர்மையை தாங்க முடியாது தடுமாறி போனவன் மனமோ எதை சொல்லி சமாளித்து வைப்பது என்று புரியாமல் விழிப்பிதுங்கி நின்றது. அழுந்த பற்றிய கைகள் அவனை நோக்கி இழுத்தவனின் மடியில் வந்து பூப்பந்தாய் விழுந்தவளை காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கி அணைத்து அவ கழுத்து வளைவில் முகம் பதித்தவனின் கண்கள் வேதனையுடன் மூடிக்கொள்ள அவனது மார்பினில் முகம் புதைத்தவனின் கண்களில் வழிந்த கண்ணீர் அவனது சட்டையை தாண்டி நெஞ்சத்தை நனைக்க இருவரது நினைவுகளும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த கசப்பான சம்பவங்களை அசை போட தொடங்கியது. அத்தியாயம் 25. திண்டுக்கலை சேர்ந்த கதிரேசன் சுமதி தம்பதியின் இரட்டை பிள்ளைகள்தான் மூத்தவள் தாரணியும் இளையவள் வானதியும். நடுத்தர வர்க்க குடும்ப பின்னணியை கொண்டிருந்தாலும் கதிரேசன் கண்டிப்புடனே 2 பெண் பிள்ளைகளையும் வளர்த்து வந்தார். கலைக்கல்லூரியில் ஒரு டிகிரியை முடித்த சகோதரிகள் இருவரும் திண்டுக்கல் அருகே உள்ள பிரெட் தயாரிக்கும் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்தனர். அதே கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்த தில்லைநாதனுக்கும் தாரிணிக்கும் இடையே காதல் மலர அது நாளுக்கொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இல்லை என்ற நிலைக்கு தள்ளியிருந்தது. வானதியின் மூலமாக தாரணி தில்லைநாதனின் காதல் தாரணி வீட்டில் தெரிய வர கதிரேசன் மிகுந்த எதிர்ப்பை தெரிவித்ததோடு அல்லாமல் இருவரையும் உடனடியாக வேலையிலிருந்து நிறுத்தியிருந்தார். இந்த சூழலில் ஒரு நாள் தாரணியும் தில்லைநாதனும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டு பிழைப்பிற்காக கோயம்புத்தூருக்கு தஞ்சம் புகுந்தனர். தாரணி வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டதால் அவளுக்கு அடுத்து இருந்த வானதியின் திருமணம் தொடர்ந்து தடைபட ஆரம்பித்தது. இதனால் வானதியும் அவளது பெற்றோரும் தாரணியின் மீது கடும் கோபத்தில் இருக்க முற்றிலுமாக அவளது உறவே வேண்டாம் என்று அவளை ஒதுக்கி வைத்தனர். 2 வருடங்களுக்கு பிறகு சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளையின் வரம் ஒன்று வர தகுதிக்கு மீறி செலவு செய்து அவர்கள் கேட்ட வரதட்சணையை வழங்கி ஒரு வழியாக வானதியை அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார் கதிரேசன். வருடங்கள் உருண்டோட தாரணி தில்லைநாதனுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்றுமாக ஜவஹரும் பிரியாவும் அடுத்தடுத்து 2 வருட வித்தியாசத்தில் பிறந்தனர். பிள்ளைகள் வளர வளர தாரணிக்கு பிறந்த வீட்டின் ஞாபகம் அழையா விருந்தாளியாக வந்து ஒட்டிக்கொள்ள போனில் தொடர்பு கொண்ட வானதியிடம் பேசி ஒரு வழியாக அவளிடம் சுமூகமான சூழலை உருவாக்கினாள். அதைத் தொடர்ந்து அவளது பெற்றோர்கள் கூடவும் வானதி ஊடே வைத்து பேசத் தொடங்கினாள் தாரணி. வானதி இந்தியா வரும்போதெல்லாம் தாரணி திண்டுக்கல் வந்து அவளை பார்த்துவிட்டு செல்வதும், ஓரிரு முறை வானதி கோயம்புத்தூர் வந்து தாரணியின் குடும்பத்தை பார்த்துவிட்டு செல்வதுமாக இருந்தாலும் இரட்டை சகோதரிகள் இருவருக்கும் இடையேயான உறவு தாமரை இலை தண்ணீர் போலத்தான் ஒட்டாமல் இருந்தது. அதற்கு காரணமும் இருந்தது. சற்றே வசதி வாய்ப்புகளுடன் சிங்கப்பூரில் வசித்து வந்த வானதிக்கு நடுத்தர வர்க்க சூழலில் குடும்பம் நடத்தி வரும் தாரணியின் குடும்ப பின்னணியை கண்டு திருப்தி இல்லாது போக, எங்கே அதிகமாக உறவு வைத்து கொண்டால் தனது தமக்கை உதவி என்று வந்து நின்று விடுவாளோ என்ற அச்சத்தில் பட்டும் படாமல் தேவைக்காக உறவு கொண்டாடி வந்தாள் வானதி. அதனால்தான் பிரியாவின் திருமணத்திற்கு கூட சிங்கப்பூரில் இருந்து அவள் மட்டும் வந்து பேருக்காக கலந்து கொண்டாள். சரவணனை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் பிரியாவின் குடும்பம் வசதி வாய்ப்பில் சற்று மேடை ஏறி தொடங்கியது. அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்து பிரியாவின் அண்ணன் ஜவஹருக்கு துணிக்கடை ஒன்றையும் வைத்து கொடுத்து அவர்கள் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருந்தான் சரவணன். பிரியாவின் மறைவுக்கு பிறகும் கூட தாரணி ஃபோன் பண்ணி பிரியாவை நினச்சி உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவாகி போனதால கையில் சுத்தமாக காசு இல்லைன்னு
புலம்பி தள்ளினால் என்ன ஏதென்று கேட்காமல் மருத்துவ செலவிற்கு தேவையான பணத்தை அவளது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைப்பான் சரவணன். இதே நிலை கடந்த 8 வருடங்களாக நீடித்திருக்க எதை பற்றியும் சிந்திக்காமல் சரவணனின் தயவால் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் பிரியாவின் குடும்பத்தினர். ஆனால் திடீரென வேணியின் வரவும் சுகனின் மறைவும் அவர்களது வாழ்வில் எதிர்பாராத அதிர்ச்சியை உண்டு பண்ண செய்வதறியாது திகைத்து நின்றாள் தாரணி. இதற்கிடையில் சுகனை பற்றிய நினைவுகளில் உழன்று கொண்டிருந்த சரவணன் தாரணிக்கு பணம் அனுப்புவதையும் மறந்து போக அது நாளுக்கு நாள் குறைய தொடங்கி ஒரு கட்டத்தில் சுத்தமாக நின்று போனது. இதை முற்றிலும் எதிர்பார்க்காத தாரணிக்கு இதற்கு முழு காரணம் வேணியின் வருகைதான் என்று எண்ணம் தோன்ற தொடங்க அந்த கோபம் அனைத்தும் வேணியின் மீது வஞ்சமாக உருமாற தொடங்கியது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் மனதில் இருந்த வஞ்சத்தை வார்த்தைகள் எனும் அம்பாக மாற்றி வேணியின் மீது எய்து அவளை காயப்படுத்தினாலும் அது மட்டும் போதாது என்று தோன்ற தொடங்கியது தாரணிக்கு. அவளை எப்படியாவது சரவணனின் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து மீண்டும் அவனிடம் தனது பணத்தேவையை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறுக்கு புத்தியுடன் யோசிக்க வைத்தது. அதன் விளைவாகத்தான் தினமும் வானதிக்கும் மௌனிகாவுக்கும் வளைத்து வளைத்து போனை போட்டு பேசி வந்த தாரணியோ சரவணனின் அழகையும் அவனது பின்புலத்தையும் பாட்டாக பாடி தாய் மகள் இருவர் மனதிலும் உரு போட்டு வர நாளடைவில் அது பேராசையாக உருவாக தொடங்கியிருந்தது. தாரணி அனுப்பிய சரவணனின் புகைப்படத்தை பார்த்தே அவன் அழகின் மீது மையல் கொண்டு பிரியாவின் இடத்தில் தன்னை பொருத்தி பார்த்து அவனது மனைவியாக கற்பனை செய்ய தொடங்கியவள் அப்போதே சரவணனின் கையால் தாலி வாங்கிக் கொண்டு அவனது சொத்து அனைத்திற்கும் உரிமையாக்கிவிட்டதை போல பெருமிதம் கொண்டு வளைய வரத் தொடங்கினாள். நாளுக்கு நாள் அவனது கட்டழகின் மீது கட்டுக்கட்டான பணத்தின் மீதும் கொண்ட தீராத மோகம் அதிகரிக்க அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாதவள் இந்தியா வருவதற்கான அனைத்து வேலைகளையும் துரிதமாக செய்ய தொடங்கினாள். அதன் முதற்படியாகத்தான் பார்த்து கொண்டிருந்த கார்ப்பரேட் வேலையை டீலில் விட்டவள் அவளது அப்பாவிடம் தாரணியை விட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இந்தியா கிளம்புவதற்கான அனுமதியை பெற்றதோடு அடுத்து ஓரிரு நாட்களிலேயே கோயம்புத்தூரில் வந்து குதித்திருந்தாள். வந்ததும் வராததுமாக சரவணனை போனில் தொடர்பு கொண்டு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டவள் இழைந்து குழைந்து பேசி பேசியே பிரியாவை பற்றிய நினைவுகளை ஆனவனின் மனதில் மீண்டும் மீட்டெடுத்திருந்தாள். அதனால் தான் அன்று இரவு மதுக்கரை வீட்டில் வேணியிடம் இணக்கமாகி நெருங்கி வந்தவன் நொடியில் அவளை தள்ளி வைத்து அழகு பார்த்தது. இரட்டை சகோதரிகள் இருவரும் மாறி மாறி மௌனிக்கு வழங்கிய துர்போதனைகளில் ஊறிப்போனவள் முதல் வேளையாக வேணியை சரவணனின் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தாள். அது எதுவும் மௌனியின் அப்பாவும் பெரியப்பாவுக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டதோடு சாமர்த்தியமான நாடகத்தை இரட்டை சகோதரிகள் துணையுடன் அரங்கேற்ற தொடங்கினாள். தனது அரங்கேற்றத்தின் முதல் கட்டமாக இந்தியா வந்து இறங்கிய மௌனி சரவணனின் வீட்டிற்கு வந்து அவனது பின்புலத்தை நேரில் கண்டு திருப்தி கொண்டவள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் துரிதமாக இறங்கத் தொடங்கினாள். அதன் விளைவுதான் தாரணியில் ஊரில் இல்லாத சொந்தக்காரர் இறந்து போனதும் அதற்கு குடும்பம் மொத்தமும் கிளம்பி போனதும். இதை எதையும் அறியாத சரவணன் மௌனியை தான் பார்த்து கொள்வதாக கூறி தன்னுடைய வீட்டிற்கு அவளை அழைத்து வந்து தங்க வைத்திருந்தான். சரவணனின் வீட்டினுள் எளிதாக அடியெடுத்து வைக்க முடிந்த மௌனியால் அவன் மனதினுள் நுழைவது என்பது குதிரை கொம்பாகவே இருந்தது. என்னதான் அவள் பிரியாவின் பெயரையும் சாயலையும் பயன்படுத்தி அவனை வளைய வளைய வந்தாலும் கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல அவளை கடந்து சென்றானே ஒழிய அவளின் பால் ஒருபோதும் தடுமாறவில்லை. சரவணனின் வீட்டிற்குள் நுழைந்து 2 நாட்கள் கடந்திருந்த சூழலில் அந்த 2 நாட்களிலும் அவன் மனதில் இடம் பிடிக்க அவள் உபயோகித்த பிரம்மாஸ்திரங்கள் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராக போக அதில் கடுப்பானவள் தனது இரட்டை சகோதரிகளான அம்மாக்களிடம் அடுத்த கட்ட சதி ஆலோசனையில் இறங்கினாள். சகோதரிகள் இருவரும் தீயாக யோசித்து வழங்கிய குடியை கெடுக்கும் கேவலமான யோசனையில் திருப்தி கொண்ட மௌனி அதை உடனே செயல்படுத்த களத்தில் இறங்கினாள்.
அன்று மாலை தாரணி கொடுத்து அனுப்பியிருந்த பிரியாவின் உடையை, அதுவும் சரவணன் அவளுக்கு பரிசாக வாங்கி தந்திருந்த புடவையை கவர்ச்சியாக அணிந்து கொண்டவள் மிகுந்த ஸ்ரதை எடுத்துக்கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். மாலை தாண்டி இரவு நெருங்க தொடங்கியதும் சரவணனின் வரவை நோக்கி ஹாலுக்கும் வாசலுக்குமாக நடைபயில தொடங்கியவளை வினோதமாக பார்த்து வைத்தாள் குமுதா. எப்போதும் மௌனி அணியும் அரைகுறை ஆடைகளை கண்டு முகம் சுழித்து போகும் குமுதாவிற்கு இன்று அவள் அணிந்திருந்த லேசான புடவையை கண்டு பிபி எகிராத குறைதான். ஏற்கனவே தாங்கள் வேண்டாத விருந்தாளியாகிவிட்டோம் என்று வரும்போதும் புலம்பி தீர்க்கும் பிரியாவின் அம்மா தாரணியை நினைத்து பள்ளி கடித்து பொறுமை காத்து வந்த குமுதாவிற்கோ அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாது போக, எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் மௌனியிடம் ஏதாவது வார்த்தையை விட்டு வம்பு வாங்கிக் கொள்வோமோ என்று எண்ணியவள் தூங்கப் போவதாக வேணியிடம் கூறிவிட்டு அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். மௌனியை அந்த நிலையில் கண்ட வேணிக்கோ உள்ளுக்குள் ஒருவித கலக்கம் பிறக்க தொடங்க என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் நின்றாள். அன்றைக்குன்னு பார்த்து மௌனியின் பொறுமையையும் வேணியின் இதய துடிப்பையும் நன்கு சோதித்து வைத்த பிறகே பொறுமையாக வழக்கத்தை விட தாமதமாக வந்து சேர்ந்தான் சரவணன். வாசலில் சரவணன் வண்டி சத்தத்தை கேட்டதும் அவ்வளவு நேரம் காக்க வைத்ததை நினைத்து உள்ளுக்குள் எரிச்சல் மண்டினாலும் நினைச்ச காரியம் கைகூட வேண்டுமே என்ற எண்ணத்துடன் வரவழைக்கப்பட்ட புன்னகையை உதட்டில் தேக்கி வாசலை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் மௌனிகா. காரை அதன் தரிப்பிடத்தில் நிறுத்தியவன் ஒருவித எதிர்பார்ப்புடன் வீட்டுக்குள் நுழைய எட்டி நடை வைக்க வாசலில் நின்றிருந்தவளின் கோலத்தை கண்டு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்று விட்டான். அடிமேல் அடி வைத்து தன்னை நெருங்கிய பிரியாவை, இலை இலை அவளது சாயலில் இருந்தவளை உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் பார்த்திருந்தவனின் மனநிலையை கணிக்க முடியாததில் உள்ளுக்குள் எரிச்சல் மூண்டாலும் அவனது ஸ்தம்பித்த நிலை கண்டு கர்வம் கொண்டவள் ஒட்டுமொத்த போதையையும் கண்களில் தேக்கி அவனை நெருங்கி இருந்தாள்.